வரலாறு என்பது ஒரு நாளில் உருவாக்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு நாள் வரலாறு நிச்சயமாக மாற்றி எழுதப்படும். உலக கிரிக்கெட் அரங்கில் அப்படி மாற்றி எழுதப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை தான் இன்று நாம் விரிவாக காணப்போகிறோம். 21 ஆண்டுகள், ஆம் 21 ஆண்டுகள் என்ற நீண்ட நெடிய தவத்திற்கு பிறகு உலக கோப்பைகளை குவித்த கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னர்களாக வலம் வரும் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு ஜாம்பவான் அணியை, அதுவும் ஒரு நாள் போட்டிகளில் வீழ்த்தி வங்கதேச அணி இமாலய சாதனை படைத்துள்ளது. 2025ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் கார்டிஃப் மைதானத்தில் முகமது அஷ்ரஃபுல் என்ற இளம் புயல் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி, அந்த மாயாஜாலத்திற்கு பிறகு வங்கதேச அணி ஆஸ்திரேலியாவை ஒருநாள் போட்டிகளில் வீழ்த்துவதற்காக காத்திருந்த காலம் முழுமையாக முடிவுக்கு வந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி டாக்காவில் உள்ள ஷர்-இ பங்களா தேசிய கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த இந்த முதல் ஒருநாள் போட்டி வங்கதேச கிரிக்கெட் வரலாற்றில் பொன் எழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாகும். மைதானம் முழுவதும் நிரம்பி வழிந்த ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு இடையே டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் ஜோஸ் இங்கிலீஷ் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர்கள் டாக்காவின் ஆடுகளத்தில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி வங்கதேசத்தை எளிதாக சுருட்டி விழலாம் என்று கணக்கு போட்டார். ஆனால் வங்கதேச அணியின் தொடக்க வீரர்களான சைபவ் ஹசன் மற்றும் தன்சீர் ஹசன் தமீம் ஆகியோர் ஆடுகளத்திற்கு வந்தபோது அவர்களின் கண்களில் ஒரு புதிய நெருப்பு தெரிந்தது. சைபவ் ஹசன் 5 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தாலும் தன்சீர் ஹசன் தமீம் ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்களை சற்றும் மதிக்காமல் ஒரு சரவெடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவரது பேட்டில் இருந்து பவுண்டரிகள் பறந்த வண்ணம் இருந்தன. வெறும் 44 பந்துகளை மட்டுமே சந்தித்த அவர் 7 பவுண்டரிகள் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான சிக்சர் உடன் 54 ரன்களை குவித்து வங்கதேச அணிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தார். அவர் ஆட்டமிழந்த பிறகு களமிறங்கிய கேப்டன் ரெஜ்மோல் கோஷன் சாண்டோ மற்றும் லிட்டன் தாஸ் ஆகியோர் ஆட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்தனர். லிட்டன் தாஸ் 7 ரன்களிலும் தவிஹித் கிரிதோய் 31 ரன்களிலும் வெளியேற, ரெஜ்மோல் கோஷன் சாண்ட்ரோ ஒரு முனையில் நங்கூரம் போல நிலைத்து நின்று ஆடினார். அவர் 86 பந்துகளில் 9 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்சர் உடன் 67 ரன்களை மிகவும் நேர்த்தியாக சேர்த்தார். சாண்டோ ஆட்டமிழந்த பிறகு வங்கதேச அணியின் ரன் வேகம் சற்று குறையும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அதன் பிறகு ஆட்டத்தின் உண்மையான சுவாரஸ்யம் தொடங்கியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அணிக்கு திரும்பிய மொசேடெக் கொஷன் களமிறங்கியதும் ஆட்டத்தின் போக்கே மாறியது. ஆஸ்திரேலியா பந்துவீச்சாளர்களின் அசுர வேகத்தை மிகவும் லாபகரமாக எதிர்கொண்ட மொசேடெக் மைதானத்தின் அனைத்து திசைகளிலும் பந்துகளை சிதறடித்தார். அவரது பேட்டிங்கில் ஒரு முதிர்ச்சியும் அதே சமயம் ஆக்ரோஷமும் நிறைந்திருந்தது. ஆஸ்திரேலியாவின் சுழல்பந்து வீச்சாளர் ஆடம் ஜம்பா, வேகப்பந்து வீச்சாளர்களான நேதன் எல்லிஸ், சேவியர் பட்லெட் என யாவரையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இறுதி ஓவர்களில் அவர் காட்டிய வானவேடிக்கை வங்கதேச ரசிகர்களின் இருக்கையின் நுனிக்கே கொண்டு வந்தது. வெறும் 70 பந்துகளில் 7 கண்ணை பறிக்கும் பவுண்டரிகள் மற்றும் 3 இமாலய சிக்சர்களுடன் ஆட்டமிழக்காமல் 86 ரன்களை குவித்து விஸ்வரூபம் எடுத்தார். மொசடெக் கொஷன், மெஹிதி ஹசன் மிராஸ் 3, தஸ்கின் அகமது 20 ஆகிய அவருக்கு உறுதுணையாக நிற்க நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் முடிவில் வங்கதேச அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன்கள் என்ற சவாலான மற்றும் மிகவும் சிறப்பான இலக்கை ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயித்தது. ஆஸ்திரேலியா தரப்பில் நேதன் எல்லிஸ் 3 விக்கெட்டுகளையும், மேட் ரென்ஷா, லியாம் ஸ்காட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். ஒரு வலுவான பந்துவீச்சு படையை கொண்ட ஆஸ்திரேலியாவை 284 ரன்கள் அடிக்கவிட்டது அவர்களுக்கு சற்று அதிர்ச்சியை தந்தது. 285 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு ஆரம்பமே பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. வங்கதேச அணியின் வேகப்பந்து வீச்சாளர் தஸ்கின் அகமது வீசிய இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே மெட்சாட் கிளீனின் போல்டாகி வெளியேறினார். ஷர்-இ பங்களா மைதானம் ரசிகர்களின் சத்தத்தால் அதிர்ந்தது. இதன் பிறகு ஆஸ்திரேலியாவின் முக்கிய பேட்ஸ்மேன்களான ஜோஸ் இங்கிலீஷ் 13 மற்றும் மார்டன்ஸ் லபுஷன் ஆகியோர் வந்த வேகத்திலே பெவிலியன் திரும்பினர். ஆஸ்திரேலியாவின் பேட்டிங் வரிசை சீட்டுக்கட்டு போல சரிந்த பெருமை வங்கதேசத்தின் இளம் அதிவேக பந்துவீச்சாளர் நஹித் ராணாவையே சாரும். தனது மின்னல் வேக பந்துவீச்சால் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய நஹித் ராணா தொடர்ந்து 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி அச்சுறுத்தினார்.
ஆஸ்திரேலியாவின் முன்னணி பேட்ஸ்மேன்களால் அவரது பந்துகளை கணிக்கவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா அணியின் மிகவும் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் மிடில் ஆர்டரில் களமிறங்கிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் கேரி மற்றும் ஆல்ரவுண்டர் கேம்ரூன் கிரீன் ஆகியோர் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து அணியை சரிவிலிருந்து மீட்க போராடினர். அலெக்ஸ் கேரி 62 பந்துகளில் 5 பவுண்டரிகளுக்கு 47 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மறுமுனையில் கேம்ரூன் கிரீன் மிகவும் பொறுப்பாக விளையாடி 66 பந்துகளில் 4 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்சர் உடன் 52 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். அவருக்கு துணையாக கூப்பர் கானோலி 35 ரன்கள் அடித்து நம்பிக்கை அளித்தார். ஆஸ்திரேலிய அணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டத்திற்குள் திரும்பி வருகிறது என்று அனைவரும் நினைத்த நேரத்தில் வங்கதேச கேப்டன் மீண்டும் பந்துவீச்சில் மாற்றங்களை கொண்டு வந்தார். பேட்டிங்கில் பட்டையை கிளப்பிய மொசாடெக் கோஷன் பந்துவீச்சிலும் தனது மாயாஜாலத்தை காட்டத் தொடங்கினார். மிகவும் நேர்த்தியாக பந்து வீசிய அவர் ஆஸ்திரேலியாவின் முக்கிய கட்டத்தில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்தின் போக்கை முற்றிலுமாக வங்கதேசத்தின் பக்கம் திருப்பினார். முஸ்தாபிசூர் ரஹ்மான் தனது கட்டர் பந்துகளில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவின் பின்வரிசையை முற்றிலுமாக முடக்கினர். நகீத் ராணா தனது 10 ஓவர்களில் வெறும் 41 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆஸ்திரேலியாவின் முதுகெலும்பை உடைத்தார். ஆஸ்திரேலியா அணி 42.2 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்து தத்தளித்துக் கொண்டிருந்த போது திடீரென டாக்காவின் வானம் இருண்டு பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. இடி மின்னலுடன் கூடிய பெருமழை காரணமாக ஆட்டம் உடனடியாக நிறுத்தப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் வெற்றிக்கு இன்னும் 46 பந்துகளில் 94 ரன் தேவைப்பட்டது. ஆனால் கையில் வெறும் ஒரு விக்கெட் மட்டுமே மீதம் இருந்தது. கேமரூன் கிரீன் தனி ஆளாக போராடி கொண்டிருந்தாலும் ஆஸ்திரேலியாவின் தோல்வி அந்த கட்டத்திலேயே கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மழை தொடர்ந்து பெய்ததால் மைதானம் முழுவதும் நீர் தேங்கியது. நடுவர் நீண்ட நேரம் காத்திருந்தும் மழையின் வேகம் குறையாத காரணத்தால் ஆட்டத்தை நீ தொடர முடியாது என்று முடிவு செய்தனர். கிரிக்கெட் விதிமுறைகளின்படி டக்வர்த் லிவிஸ் முறை கணக்கில் கொள்ளப்பட்டது. டக்வர்த் லிவிஸ் முறைப்படி 42.2 ஓவர்களில் ஆஸ்திரேலியா எடுத்திருக்க வேண்டிய ரன்களை விட அவர்கள் 86 ரன்கள் பின்தங்கியிருந்தனர். இதைத் தொடர்ந்து வங்கதேச அணி 86 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றதாக நடுவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். இந்த அறிவிப்பு வெளியானது ஷெரி பங்களா மைதானமே விழாக்கோலம் பூண்டது. வங்கதேச வீரர்களின் முகத்தில் தெரிந்த அந்த மகிழ்ச்சியும் மைதானத்தில் அவர்கள் ஓடிச் சென்று கட்டி அணைத்து கொண்டாடிய தருணமும் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனின் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டது. 2005க்கு பிறகு சுமார் 21 ஆண்டுகள் கழித்து ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருப்பது சாதாரண விஷயமல்ல. அதுவுமே பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை தங்கள் சொந்த மண்ணில் வைத்து 86 ரன்கள் என்ற மிகப்பெரிய வித்தியாசத்தில் வீழ்த்தியிருப்பது வங்கதேச கிரிக்கெட்டின் வளர்ச்சியை உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. பேட்டிங்கில் 86 ரன் மற்றும் பந்துவீச்சில் 2 விக்கெட் என ஆல்ரவுண்டர் பரிமாணத்தில் பட்டையை கிளப்பிய மொசாடெக் கோஷன் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். பல விமர்சனங்களுக்கு பிறகு அணிக்கு திரும்பி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மொசாடெக் கோஷனின் தன்னம்பிக்கை பல இளம் வீரர்களுக்கு ஒரு சிறப்பான பாடமாகும். அதேபோல 150 கிலோமீட்டர் வேகத்தில் அனல் பறக்க பந்து வீசி ஆஸ்திரேலியாவை நடுங்க வைத்த நகீத் ராணாவின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருப்பதை இந்த ஆட்டம் உறுதி செய்துள்ளது. இந்த வெற்றி வெறும் ஒரு புள்ளிக்கணக்கல்ல, இது வங்கதேச அணியின் விடாமுயற்சிக்கும் அவர் கடந்து வந்த பல ஏமாற்றங்களுக்கும் கிடைத்த மாபெரும் பரிசாகும். ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக இந்த வரலாற்று வெற்றி இனி வரும் காலங்களில் வங்கதேச அணியை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வெறும் ஒரு ஆட்டத்தின் வெற்றி அல்ல, 21 ஆண்டு கால தவிப்பிற்கும் காத்திருப்புக்கும் கிடைத்த ஒரு மகத்தான மகுடம்.